இந்த செய்தியினுடைய சுருக்கம், ஏதேன் தோட்டம் எங்கே இருக்கிறது, ஆதாரம், வேத ஆதாரம் எசேக்கியேல் தீர்க்கதரிசி புஸ்தகம் 28:13. அவன் ஏதேனில் இருந்தவன். யார்? லூசிபர். அடுத்து அவன் பூமி அந்த வானத்திலிருந்து தள்ளப்பட்டான் என்பதற்கு ஆதாரம் ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 14:12-13. அப்புறம் ஏதேன் தோட்டம் பூமியில தேவன் உருவாக்கினார் என்பதற்கு வேத ஆதாரம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 2:8-9. அப்புறம் பாருங்க, அடுத்து அது 3ஆம் வானத்துல தான் இருக்கிறது என்பதற்கு ஆதாரம் 2 கொரிந்தியர் 12:2-3. அடுத்த ஆதாரம் வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 7வது வசனம். ஏனென்று சொன்னால் இங்கே ஆதியாகமத்தில் சொல்லப்பட்ட அந்த ஜீவ விருட்சமும் எங்கே இருக்கோம்னா பரதேசத்தில் இருக்குன்னு சொல்லிட்டு வேதவசனம் தெளிவாக நமக்கு சொல்லப்படும். அடுத்த ஆதாரம் ஏன் அதை அங்கிருந்து இங்கே கொண்டு வந்திருப்பார், இங்கே இருந்து அதை அங்கே கொண்டு போயிருப்பார் என்பதற்கு ஆதாரம் வெளிப்படுத்தின விசேஷம் 21:2ஆம் அதிகாரம். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்போ நம்ம யாராக இருக்கணும்? ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருக்கணும். ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருந்தால் நமக்கு ஒரு வேலை மரணம் எப்போ வரும்? இயேசு கிறிஸ்து எப்போ வருவார்? எப்போ வேணாலும் வருவார். மரணமும் எப்போ வேணாலும் வரும். நீங்கள் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக கர்த்தருடைய வழியில கர்த்தருடைய கட்டளையை நிறைவேற்றுகிறவர்களாக இருந்தால் நீங்கள் ஜெயம் கொண்டீங்கன்னா பழைய அந்த ஏதேன் என்று சொல்லுகிற அந்த பரதேசத்துக்குள்ளே போகலாம். பரதேசத்துக்குள்ளே போயிட்டா ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்கலாம். உங்களுக்கு மரணம் இல்லை என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். கர்த்தராமே இந்த முழு செய்தியும் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை நீங்கள் பார்க்க கொடுக்குறவங்க அதையும் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். கர்த்தராமே காரியங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் சொல்லுங்கள்.